ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் லாக்டவுனா 2026 புதுசாக ஒரு லாக்டவுன் வரப்போதா அப்படின்னு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழும்புது. இதுக்கு முதல் காரணம் பிரதமர் அவர்கள் லோக்சபாவில் பேசின ஸ்பீச். ஸோ அந்த ஸ்பீச்சில் என்ன தான் சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லைங்க, லாக்டவுன் வர்றதுக்கு காரணமாக இருக்க போகிறது எது, இன்றைக்கி எல்பிஜி அதாவது குருடாயில் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது, அதுவும் இல்லாமல் நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் எப்படி இயங்குது, இதுதான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது அண்மையில் லோக்சபாவில் பிரதமர் கொடுத்த ஸ்பீச் என்னன்னா, அதாவது நம்ம கொரோனா காலத்தில் எப்படி இருந்தோம், ஒற்றுமையாக இருந்தோம், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்தோட இருந்து அந்த கொரோனான்ற பெரிய தொற்றையை நம்ம எதிர்கொண்டோம். அதே போலவே இப்போ போர் நடந்துட்டுருக்கு. எங்கன்னா ஈரான் இஸ்ரேலில் போர் நடந்துட்டுருக்கு. அதனால மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு வராங்க. இதன் விளைவாக பெட்ரோல் அதாவது குருடாயில் கிணறுகள்லாம் அடித்து நுறுக்கப்படுது. அதில் அந்த ஸ்டெயிட் ஹார்மோன்ஸ்னு சொல்கிறப்படல கடல் வழி அதாவது கடல் மார்க்கமாக தான் நம்மளுக்கு இந்த குருடாயில்கள்லாம் வந்து கொண்டு இருக்கு. ஸோ அதில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு தூரத்தில் அதாவது குறுகிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி வழியாக வர கப்பல்களை வந்து ஈரான் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த கப்பல்கள்லாம் அடித்து நொறுக்கிறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய குருடாயில்கள் டிலே ஆகுது. ஸோ நம்மளும் பேசி இப்போ கூட அண்மையில் 2 கப்பலை அவங்க விட்டாங்க, நம்ம கப்பல்களும் நமக்கு வந்துருச்சு. இதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து நம்ம ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வீட்டு சிலிண்டருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ இப்போ கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருது. அதுவும் இல்லாமல் மக்கள்லாம் பேனிக் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அதிகப்படியான பெட்ரோல்களை போடுறது, சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு இன்றைக்கே எல்லா பொருட்களையும் வாங்கி ஸ்டாக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை யாரும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் வதந்திகளை பரப்பாதீங்க. அதாவது வதந்திகளை பரப்பாதீங்கன்னா என்னை போல் யூடியூப்பில் பேசுகிறவங்களாகட்டும் சரி, இல்லை என்னை போல் பேசுகிறவங்க பேச்சை கேட்டு இதுதான் உண்மை நம்புகிறவங்களாகட்டும் சரி, இது எல்லாத்தையுமே 100% நம்பாதீங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த செய்தி வருதோ அதை மட்டும் உண்மையாக நம்புங்க அப்படின்னு தான் பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்போ அதெல்லாம் விடுப்பா, லாக்டவுன் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அதுக்கு முடிவு நம்மளால் சொல்ல முடியாது. காரணங்களை மட்டும்தான் நம்ம என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட தெரிவிக்க முடியும். இப்போ நடந்துட்டு இருக்க சம்பவம் பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் போர் வந்து கடுமையாக ஆகிடுச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே அடிகள் வந்து தாறுமாறாக விழுந்து கொண்டிருக்கு. அமெரிக்காவும் பின்வாங்குற மாதிரி தெரியல. ஸோ போர் நிலவரம் இன்னும் தீவிரத்தன்மையை தான் அடைஞ்சிட்டு இருக்கு. இதனால ஏகப்பட்ட சேதாரங்கள் ஆகுது. நமக்கு என்னவோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாதிக்கப்படுது. ஸோ அதனால கச்சா எண்ணெய்களை நம்ம கொண்டுட்டு வர முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய்களை எடுத்துகிட்டு வந்து அதை பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பெட்ரோல் டீசலு அதுக்கப்புறம் எல்பிஜி கேஸ் ஆகட்டும் சரி, வீட்டுக்கு உபயோகப்படுற கேஸ் ஆகட்டும் சரி, நம்ம மாற்றி கொண்டுட்டு வரோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வதந்திகளை நம்பி நம்மளுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடாயிரும், கேஸ் சிலிண்டர் கிடைக்காதுன்னு நம்ம க்யூவில் நின்றுருக்கோம். பெட்ரோல் ஸ்டேஷன்லலாம் உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய க்யூவு. அதாவது பெட்ரோல் ஓல் பங்க் வச்சுருக்கவங்களே சொல்கிறாங்க, பெட்ரோல் வந்து எங்ககிட்ட ஸ்டாக் இவ்வளோ இருக்குங்க, டீசல் இவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவ்வளோ மக்கள் அதிகப்படியாக கூட்டத்தில் வந்ததுனால எங்களுக்கு அவங்களுக்கு போடுறதுக்கு சிரமம் ஏற்படுதுன்னு. அதில் நடுவில் வேறு சண்டைங்க வேறுங்க. அதாவது நான் முன்னாடி போகிறேன்னா நீ முன்னாடி போகிறேன்னு, இன்னொருத்தர் ஃபோன்பே பண்ணுறாரு, ஸ்கேன் ஒர்க் ஆகல, இன்னொருத்தர் கார்டு போடுறாரு, பின்னு வந்து எரர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் நடந்துருந்துச்சு. அதில் ஒரு நண்பர் வேறு நடுவில் பெரிய தண்ணி பிடிக்கிற பேரல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதில் பெட்ரோல் போடுங்கன்னு காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இப்படி காமெடி பண்ணுறது நகைச்சுவாக நல்லதாக இருக்குது. ஆனால் அந்த வதந்திகள் வளர்றது தான் ரொம்பவே பரிதாபத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஒருத்தருக்கு பெட்ரோல் ட்ரை ஆகி அவர் பெட்ரோல் போடுறாருன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மாற்றாக அவருக்கு தேவையில்லாத அளவுக்கு அதாவது டேங்கை ஃபில்அப் பண்ணுறேன், எதுக்கும் நாளைக்கு காலி ஆனாலும் ஆயிரும்ன்ட்டு அப்படி டேங்கை ஃபில்அப் பண்ணிவிட்டு அவர் எத்தனாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டிட முடியும். அதுக்கப்புறமும் பெட்ரோல் பங்கை தேடி தானே வந்தாகணும். ஸோ இதனால தான் பிரதமர் அவர்கள் கூட ஸ்பீச் கொடுத்துருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேனிக் பை சிச்சுவேஷன்லாம் இருக்குது. மக்கள்லாம் வந்து பதத்தப்பட்டு நிறைய பொருட்களை வாங்கி குமிக்கிறாங்க. ஸோ அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி ஒரு சகோதரத்தோட கொரோனாவை எப்படி நம்ம எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த இதிலேருந்து நம்ம எல்லாமே மன வலிமையோட எது நடந்தாலும் நம்ம அதிலேருந்து மீண்டு வந்துடும் நம்பிக்கையோட ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு மாற்றாக சில பேர் லாக்டவுன் வந்துடும், இன்றைக்கே வந்துடும், அந்த ஊரில் வந்துருச்சு இந்த ஊரில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்துருச்சு. ஸ்ரீலங்காவில் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து வாரத்துக்கு இத்தனை நாள் நீங்கள் ஆஃபீஸ் வந்தால் போதும், ஒரு 3 நாள் வந்தால் போதும், அரசு துறை சார்ந்தவங்களோ மருத்துவத்துறை சார்ந்தவங்களோ மட்டும் வரலாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குது. பாகிஸ்தானில் இன்னும் மோசங்க. அதாவது பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிற விழாக்களாகட்டும் சரி, அரசாங்கம் சார்ந்த விழாக்களாகட்டும் சரி, அதையே தடை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய அரசாங்க அதிகாரிகளுக்கு சம்பளத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நாடு அந்த அளவுக்கு வீழ்ந்து போலங்க. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது அண்டை நாடுகளில் போர் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ போர் நடக்கிறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய
டிரான்ஸ்போர்ட் டிலே ஆகுறதுனால இங்கே எல்லாமே ஸ்டாக் வைக்கிறதுல எல்லாமே லேட் ஆகுது. ஏன்னா இங்கே வந்து மறுபடியும் அதை சுத்திகரித்து தான் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த ஸ்டேஷன் இருக்கோ ஏஜென்சிக்கெல்லாம் அனுப்பி அதுக்கப்புறம் தான் மக்கள் கையில் அந்த பெட்ரோல்கள் கிடைக்கப்படும். ஸோ இதனால தான் டிலேவே ஆகிறதே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு பிரதமர் முடிச்சிட்டாரு. ஸோ இன்கேஸ் அப்படி ஒரு லாக்டவுன் வரதா இருந்தால் கூட எந்த அளவுக்கு அது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவர்களுக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அலைந்து திரிவதனால பெட்ரோல் செலவாகும். ஸோ பெட்ரோல் ஸ்டாக் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கள எல்லாமே வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வீட்டில் உட்காந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கொரோனா டைமில் பொங்கி ஆக்கி தின்னு தேய்த்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணுவாங்க. பிரெட் ஆம்லேட் போடுவோமா, இல்லை சிக்கனை இப்படி வறுப்போமா, மட்டனை அப்படி வறுப்போமான்னு. இனிமேட்டு அதை பண்ணுறதை நம்ம குறைச்சிக்கணும். ஆமாங்க, இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறது உண்மை தான். அதாவது வீடுகளில் கேஸ் கிடச்சிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடுகளில் கிடைக்கிற கேஸுகளே நம்ம இப்போ புக் பண்ணால் 25 நாளைக்கு மேலே கிடச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம அமேசான் போன்ற நிறுவனங்கள் ஆப் மூலியமாக நம்ம புக் பண்ணும்போது அதில் எரர் தான் அடிக்குது, புக்கிங்கே உள்ளே போக மாட்டேங்குது. இதுக்கப்புறம் தான் அது என்னவா நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் மக்களாகிய நம்ம அளவு கடந்த பொருட்களை வாங்கி வீட்டில் குமிக்காமல், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு 2-3 பேர் இருக்கணும், 1 கிலோ பிரியாணியே போதும், எல்லாரையும் சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு 5-6 கிலோ பிரியாணி செய்வோம், அதுவும் கேஸ்லேயே செய்வோம்னு கேஸ் எல்லாம் வீணடிக்கிறது, புதுசாக அதாவது யூடியூப் போன்ற இணையதளத்தில் பார்த்துட்டு நம்மளும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம், வீட்டில் நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிற இளைஞர்கள் புதுசாக ட்ரை பண்ணி கேஸ் சிலிண்டரை வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு இருந்தாலே பாதி பிரச்சனைக்கு தீர்வு அமையுங்க. இப்போ நம்ம ஆளுங்களை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு புயல் வருது, இது மாதிரி மழை அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் போயிட்டு பால் பாக்கெட்டை வாங்கி வைக்கிறது, பிரெட்டுகளை வாங்கி வைக்கிறதுன்னு வாங்கி வச்சுருவாங்க. ஸோ இவங்க அதிகப்படியாக வாங்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கு தேவையே இல்லாத அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பூட்டிடுவாங்க. ஸோ அடுத்து உண்மையிலே ஒரு பால் தேவைப்படுற ஒரு குடும்பம் ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க, அவங்க அந்த கடைக்கு போனால் பால் இல்லைன்றுவாங்க. அப்படி பாலே இருந்தாலும் லோக்கல் பிராண்ட் இருக்குது, ஸோ நீங்கள் கேட்ட பிராண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் அது ஒரு கஷ்டமாகவே அமையும். இதனால தான் பேனிக் பை யாருமே பண்ணாதீங்க. ஸோ நமக்கு தேவையான பொருட்களை தேவையான நேரத்தில் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணாலே ஆகச்சிறந்த ஒரு விஷயமா அமையும். இப்போ இதன் விளைவாக இன்னொரு விஷயமும் நடக்க இருக்குதுங்க. அதாவது ட்ரேடு, ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரேடெல்லாம் ஏறும் எந்தெந்த ட்ரேட்லாம் இறங்குதுன்ட்டு நிறைய விமர்சனங்கள் சொல்லிட்டு வராங்க. ஸோ ட்ரேட் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னா அதை நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கோல்டு விலை வந்து திடீர்னு இறங்குறது கூட வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இப்போ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ பெட்ரோல் டீசலை வந்து ஸ்டாக் பண்ணுறதுக்கு சில கம்பெனிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அதிகப்படியான எண்ணிக்கையில் பெட்ரோல்களை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அரசாங்கம் ஒரு நிபந்தனை பண்ண கட்டணத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கப்படும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ஸ்டாக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த கம்பெனியாக இருக்கக்கூடும்னு நினச்சி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்லாவே கணிசமான அமௌண்ட்டுகளை எடுக்கலாம். என்னடா லாக்டவுனை பற்றி பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ட்ரேடை பற்றி பேசுகிறான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம் நண்பர்களே, போர் நடக்கிறது ஒரு சில மக்களுக்கு பெரும் வருத்தமாக இருக்கும். இன்னொரு சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வந்தோடனே ஒரு மன வருத்தம் தரலாம். இன்னொரு சில மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான பொருட்கள்லாம் கிடைக்காம இருக்கிறதுனால வருத்தம் அடையலாம். ஆனால் ஒரு சில மக்கள்லாம் இருக்காங்க, அவங்க யாருன்னா ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அதாவது கோல்டு விலை குறையிறது, இந்த பெட்ரோல் வந்து நம்மளுக்கு ஸ்டாக் இல்லை, அந்த பெட்ரோலை எந்த கம்பெனி வாங்க போகுது அந்த கம்பெனி மேலே ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு தான் வருவாங்க. உங்களுக்கும் ட்ரேட் சார்ந்த நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா அதை பற்றி தீர விசாரித்து என்ன மாதிரி விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு கணிசமான அமௌண்ட்டை அதிலேருந்து எடுக்கலாம். ஓகே நண்பர்களே, இதே போன்ற சமூகம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.